அதிரடி அரசியல்வாதி அண்ணாமலையுடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் என்னன்றத இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நடுவில் இந்த தேசிய கட்சியுடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பின்புலம் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் காவல்துறையில் பணியாற்றிய ஒரு உயர் அதிகாரியை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே ரகசிய ஆபாச வீடியோக்கெல்லாம் தடாரடியாக வெளியே வருது. அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கையை தூக்குறாரு. டிஎம்கே ஃபெயில்ஸ்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியிட்டதாக சொன்னார். அது பெரிய ட்ரங்க் பெட்டி நிறைய இருக்குது. கமலாலயம் ப்ரெஸ் மீட்டுக்கு யாருமே போகாத செய்தியாளர்கள்லாம் அண்ணாமலை பேட்டி தர்றாருன்னா, சமீபத்தில் அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு தான் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. 80 கோடி ரூபாய் அளவுக்கு நயனா நாகேந்திரன் இது தலைவராக இருக்கும்போது கூட தனக்கான ஒரு அதிகார வர்க்கத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நயனா நாகேந்திரன் போஸ்டிங்கும் கொடுத்துட்டு அண்ணாமலை வந்துட்டு தனியாக செயல்படுறதுக்கும் மறைமுகமாக இதை அனுமதிக்குதோ. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூக அரசியல் நிகழ்வுகளை அதோடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று அதிரடி அரசியல்வாதி அண்ணாமலையுடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் என்னன்றதை சுருக்கமாக பார்ப்போம். தமிழக பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற தகவலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலையுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னாடி இருந்த எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், இப்போ குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், இது மாதிரியான பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு பாஜகவுக்கு மாநில தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்பவும் சாத்வீகமான முறையில் இதை எப்படி இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நடுவில் இந்த தேசிய கட்சியுடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பின்புலம் இருக்கக்கூடிய இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுன்றதில் பெரிய தடுமாற்றம் இருந்தது. ஏன்னா இங்கே பெரியாரி சிந்தனை வந்துட்டு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வேரூன்றி இருக்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றத அடிப்படையாக கொண்டு இதன் பேரில் ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை நடத்துறது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் தான் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுறார். அது வரைக்கும் அரசியலில் அந்த பேர் யாருமே கேள்விப்படவில்லை. கர்நாடகாவில் காவல்துறையில் பணியாற்றிய ஒரு உயர் அதிகாரியை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே விசித்திரமாக தான் பார்த்தாங்க. அவருடைய செயல்பாடுகளும் விசித்திரமாக தான் இருந்தது. வந்த உடனே அவர் என்ன பண்ணார், தமிழக பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன லாபின்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்துகிறார். எந்தெந்த விதத்தில் மட்டுப்படுத்துறாருன்னா, அவங்கள பற்றி ரகசிய ஆபாச வீடியோக்கெல்லாம் தடாரடியாக வெளியே வருது. அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கையை தூக்குறாரு. ஆனால் பாஜகவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அந்த வீடியோக்களுக்கு பின்னாடியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ குறிப்பிட்ட அதிகார மையங்கள் எல்லாம் அத்தனை பேரையுமே ஒரு சமூகத்தை சேர்ந்த அந்த அதிகார மையங்களை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டு தனியாக வர்த்தனத்தை ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் கமலாலயம் ப்ரெஸ் மீட்டுக்கு யாருமே போகாத செய்தியாளர்கள்லாம் அண்ணாமலை பேட்டி தர்றாருன்னா, தடாலடியாக லைவ் ஓபி எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு கான்ட்ரவர்சிஸை பேசுறது, அது உண்மை பொய்ன்றதெல்லாம் தாண்டி அந்த நேரத்துக்கு கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த விஷயங்களை வந்துட்டு கையில் எடுக்கிறது அண்ணாமலை வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். தமிழ்நாடு அமைச்சருடைய சொத்து பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஃபெயில்ஸ்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியிட்டதாக சொன்னார். அது பெரிய ட்ரங்க் பெட்டி நிறைய இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் சமீபத்தில் அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு தான் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு 80 கோடி ரூபாய் அளவுக்கு நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு வங்கியில் கடன் பெற்றதாக சொன்னாலும் கூட அதோடைய முன்பணம்ன்றதுலாம் பெரிய அமௌண்ட்டு தான். இவ்வளோ தான் மாத வருமானம் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரியான நிலபுலன்களை வாங்குவதோ, சொகுசு காரில் பயணிப்பதோ, நினைத்த நேரத்துக்கு நினைத்த நாடுகளுக்கு சென்று வருவதோ அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஆனால் அத்தனையும் அண்ணாமலை செஞ்சார். ஆனால் அதை அத்தனையுமே செஞ்சுட்டு திராவிட கட்சிகளை நோக்கியும் மற்ற கட்சிகளை நோக்கியும் ஊழல் கட்சிகள்ன்ற மாதிரி விமர்சனம் வைப்பதையும் வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் தனித்தனியாக போட்டியிட்டதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை சகட்டு மணிக்கு அதிமுக தலைவர்களையும் அதனுடைய முன்னாள் தலைவர்களையும் பயங்கரமாக விமர்சித்தார். அப்படிப்பட்ட சூழலில் 2 பேரும் ஒரே கூட்டணியில் பயணிக்கிறது சரி வராது அப்படின்ற அடிப்படையில் அதிமுக போய் சில எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைமையை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அண்ணாமலை மாற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு தற்போதைய தலைவரான நயனா நாகேந்திரன் வந்து சேர்றார். சரி, நயனா நாகேந்திரன் வந்துட்டார். இதுக்கப்புறம் அண்ணாமலை நான் இனிமேல் விவசாயம் பார்க்க போகிறேன், ஆடு மாடு மேய்க்க போகிறேன், அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனவர் கொஞ்ச நாள் தான் அமைதியாக இருந்தார். நயனா நாகேந்திரன் இது தலைவராக இருக்கும்போது கூட தனக்கான ஒரு அதிகார வர்க்கத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தனி ப்ரெஸ் மீட்டு, தனி சுற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் தனி ஆவர்த்தனை பண்ணிட்டு தான் இருந்தார். டெல்லி மேலிடம் ஒரு கணக்கு போடுது,
தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அதை செயல்படுத்துகிறாருன்ற போது அண்ணாமலை ட்ராக்கே தனியாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் நயனா நாகேந்திரன் புலம்புறாரு, நான் சொல்கிறத எந்த நிர்வாகிகளும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆதரவே தர மாட்டேங்கிறான்ட்டு. அப்போ உடனடியாக அமித்ஷா வந்துட்டு மதுரையில் ஒரு மீட்டிங் போட்டு, என்னங்க நாங்கள் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறோம், நீங்களாம் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஏதாச்சும் ஒரு மத்திய இணையமைச்சர் பதவியோ இல்லை ஏதாவது கவர்னர் போஸ்டிங்கோ கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியும் தரல. ஏன்னா அண்ணாமலையோட லீலைகள் அப்படி. முருகன் மாநாட்டிலையும் அமித்ஷா இருக்கும்போது நயனா நாகேந்திரன் கிடைச்ச வரவேற்போட அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்களை திரட்டி போட்ட கோஷம் என்பது திருச்செந்தூர் வரைக்கும் எதிரொலிச்சது. அதனால் தமிழ்நாடு பாஜகவில் யார் உண்மையான தலைவர் அப்படின்ற கேள்வியே வர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் ஒரு கலகக்குரல். செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுக ஒன்றிணைன்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு. அதனால் அவர் கட்சியிலேருந்து கட்சி பதவியெல்லாம் பறிக்கப்படுது. அவர் டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை போய் பார்க்குறாரு செங்கோட்டையன். இது கொஞ்ச நாள்லேயே எடப்பாடி பழனிசாமி போயிட்டு, நீங்கள் அதிருப்தி எங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் போய் கூப்பிட்டு வச்சு பேசினா சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இனிமேல் அப்படி நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் தருது. அப்படின்னா டெல்லி மேலிடத்தின் உத்தரவாதம் என்பது தமிழக பாஜகவுக்கும் அப்ளிகபிள், அப்படி தானே? ஆனால் யாரெல்லாம் அதிமுகவை விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக வர்றதை நாங்கள் விரும்பலன்னு சொல்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் தேடி தேடி போய் பார்க்குறத ஒரு பாணியாக உருவாக்கியிருக்கிறார் அண்ணாமலை. டிடிவி தினகரன் 2 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் போய் சந்திச்சிருக்கார். அவர் வந்துட்டு நண்பர், அவருக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறணும், அவர் வெளியே போகக்கூடாது, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நட்பு ரீதியான சந்திப்பு, என்னன்னா சொன்னாலும் அமித்ஷா சொன்னதுன்னு அதிமுகவில் கலகக்குரல் எழுப்பக்கூடியவர்களை டெல்லி மேலிடம் நாங்கள் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை பாஜகவுக்கும் மேம்பட்டவரா, தமிழக பாஜகவுக்கும் மேம்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இபிஎஸ்ஸை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு காய நகர்த்திட்டு இருக்கிறது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க ஆதரிக்க போகிறதில்ல. அப்போ வேறு யாராச்சும் தான் கொண்டு வரப்போகிறாங்க. அப்போ அவங்கள எப்படி இபிஎஸ் அரவணைக்க முடியும்? ஆனால் அப்படி எதிர்குரல் எழுப்பக்கூடியவர்களே, கலகக்குரல் எழுப்பக்கூடியவர்களை அண்ணாமலை போய் பார்க்குறார். ஓ பன்னீர்செல்வத்தை திருப்பி போய் நான் பார்க்க போகிறேன், ஏற்கனவே ஒரு நெருங்கிய நண்பர் தான், டிடிவி தினகரன் இப்போ சந்திச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அதிமுக தலைமையும் விரும்ப போகிறதில்ல, டெல்லி பாஜக மேலிடம் விரும்ப போகிறதில்ல. அப்படின்னா ஏற்கனவே ரூமர் இருக்குல்ல, அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, தனியாக இயங்க போகிறாருன்ற மாதிரிலாம். அண்ணாமலை அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடிய நபர் இல்லை. அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டே தன்னுடைய இருப்பு முக்கியம், நயனா நாகேந்திரன் சரியில்லை, நான் மீண்டும் மாநில தலைவராக வந்தால் மட்டும்தான் தமிழக பாஜக உயிர்ப்போட இருக்கும், அப்போ தான் நம்ம வந்துட்டு வெற்றி பாதையில் நகர முடியுன்றதை டெல்லி மேலிடத்துக்கு பல்வேறு சமிக்கைகள் வழியாக கொடுத்துட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் இல்லைன்றதுனால இங்கே என்ன நடந்தாலும், ஒரு கலகம் நடந்தாலும் அதன் மூலயமா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமான்றதுனால அந்த ரோப்பை லாங் ரோப்புன்னு சொல்லுவாங்க அரசியலில். அது மாதிரி அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் ரொம்ப லாங் ரோப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இதை மகாராஷ்டிராலேயோ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ உள்ளே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஒருவர் கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இல்லாட்டி கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணுறாருன்னா அதை அந்த கட்சி மாநில தலைமை விரும்பாது, டெல்லி மேலிடமும் விரும்பாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு அப்படியான நம்பர்ஸ் இல்லை. அதனால் அண்ணாமலையோடைய அந்த குட்டிகளாட்டெல்லாம் ஒரு பக்கம் அவங்க ஆட விடுறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையை வந்துட்டு சமாதானமும் செய்கிறாங்க. இதனால் ஆதாயம் அடைகிறது என்னவோ அண்ணாமலை தான். எப்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் வந்துட்டு இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்களோ அதற்கு இணையாக அண்ணாமலை தான் விரும்புகிறார். ஏன்னா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு தான் டெல்லி போனார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறதுக்கு இல்லை அகற்றப்படுறதுக்கு இபிஎஸ்ஸாக காரணன்ற அந்த ஒரு கோபம், ஆற்றாமை அண்ணாமலை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சிரித்த முகத்தோடைய அண்ணா இல்லைனா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் டிடிவி தினகரன்ட்ட ரொம்ப இணக்கம் காட்டுறாரு. சமீபத்தில் கேரளாவில் சபரிமலை பம்பையில் வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதில் தமிழ்நாட்டிலேருந்து சில அமைச்சர்லாம் போய் கலந்துக்கிறாங்க. அதில் பாஜக சார்பாக அண்ணாமலையும் போய் கலந்துக்கிறாரு. நயனா நாகேந்திரன் மாதிரி முக்கியமான புள்ளிகள் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் கீழே இருக்கிற கட்சிக்காரங்க இவர் நம்ம தலைவர், தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக இவர் தான் தலைவர், இவருக்கு முக்கியத்துவம் தரப்படுது, டெல்லி மேலும் இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான நம்பகத்தன்மை ஏற்படும். ஆனால் பாஜக வந்துட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுற மாதிரி நயனா நாகேந்திரன் போஸ்டிங்கும் கொடுத்துட்டு அண்ணாமலை வந்துட்டு தனியாக செயல்படுறதுக்கும் மறைமுகமாக இதை அனுமதிக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நயனா நாகேந்திரன் அவர் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஜேபி நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவரை கூப்பிட்றாரு. அவர் வரதா இசைவு தந்திருக்காரு. ஆனால் திட்டமிட்டபடி அவர் வருவாரா, அவர் துவக்கி வைப்பாரா அப்படின்ற கேள்வியும் தமிழக பாஜக கமலாலயத்துக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளே எழுப்புறாங்க. ஏன்னா அந்த தேதிக்கு முன்னதாக வேறொரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி வந்துட்டு நட்டா வந்து அட்டன் பண்ணிவிட்டு நீங்களே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிங்க, இப்போ நான் ஆரம்பித்து வச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுவார். திட்டமிட்ட தேதியில் நயனார் கூட வந்துட்டு நட்டா இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை இருந்தால் அப்படி நடந்திருக்காது, இந்த தேதியில் தான் நடக்கணும், இந்த தேதியில் தான் வரணுன்ற மாதிரி அவர் ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணி அவங்கள வர வச்சிருவார் அப்படின்னும் அண்ணாமலையை புழக்கூடிய சில குரல்களை
தீநகரில் நம்மளால் கேட்க முடியுது. தமிழக சட்டசபைக்கு இன்னும் சில மாதங்களிலே தேர்தல் இருக்குது. திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருக்கிற தமிழக காங்கிரஸ் கமிட்டி கிராமந்தோறும் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் தொடர்ச்சியாக மாநாடுகளை போட்டுட்ருக்காங்க. சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தாவேக விஜய் கூட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சனிக்கிழமை தோறும் தொடங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக ஒரு முக்கியமான அங்கம் இப்போ கூட்டணியில் வந்துட்டாங்க. அப்போ அவங்க மிக தீவிரமாக களமாடி தங்களுடைய கட்சியை வளர்க்கணும், அதிமுகவுக்கும் வலு சேர்த்தா மட்டும்தான் அவங்க நினைக்கிற ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதற்கு இடையூறாக இருக்கிறதே தமிழக பாஜகவுக்குள்ளே இருக்கிற அண்ணாமலை அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சொல்லிட்டே வருதுன்னா டிசம்பருக்குள்ளே பாருங்கள் புதிய கட்சிகள் பல சேர்ந்துகிட்டே இருக்கும் தமிழக அதிமுக கூட்டணிக்குள்ளேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிற பாஜகவே இவங்க வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எல்லையை நோக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதை தமிழக பாஜகவும் நயனா நாகேந்திரன் பெரிய அளவுக்கு கண்டிக்க முடியாமல் டெல்லி மேலிடமும் அவருக்கு ஒரு கடிவாளம் போடாமல் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக தான் போய் முடியும். தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு தடாலடி செஞ்சுட்டு தன்னை செய்திகளை முன்னிலைப்படுத்திக்கிறதும், பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் செய்திகள் தன்னை அடிபடை செய்வதற்கும் அண்ணாமலை பல்வேறு காரியங்களை செய்கிறார். அந்த காரியங்கள்லாம் தமிழக பாஜகவை வளர்க்குதா இல்லை அண்ணாமலையை மட்டும் வளர்க்குதா அப்படின்றத அந்த கட்சிக்காரங்க சிந்திச்சு பார்க்கணும். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.